கை வைக்கிறான் இல்லையா ஒருத்தர் அடிப்பேன் வெட்டுவ குத்துவ பண்றோம் வெட்டுவ மட்டும் நான் அவருக்கு தொட்டு பாருங்க வெட்டி விழுந்திருக்க அதை அவாக்கு செய்வோம் எனக்கு செய்ய வேண்டாம் தெரியாது இல்லைன்னா அதாவுல சொல்ற மாதிரி கையடி தான் செய்யும் படிவா இந்த அப்பா இடுப்புல இப்படி கட்டி கொண்டு தெரியல நான் இந்த அப்பட்ட தோல்ல இருந்தால் சரிதானே எனக்கு இந்த பரதேசியல் இப்ப இந்த பரதேசியல் கதைக்கல என்ன இந்த பரதேசியல் இப்ப இந்த பரதேசியல் கதைக்கல என்ன குடியாரும் வெறியாரும் 300 கோடி போட்டுருக்கோம் பட்சத்து என்னடா பேர் அதால கேந்திரநாத் வந்தபடம் கொஞ்சம் கோவப்பட்டு பக்யூ வந்த அதால கேந்திரநாத் வந்தபடம் கொஞ்சம் கோவப்பட்டு பக்யூ வந்த அதை அவாக்கு செய்வோம் எனக்கு செய்ய வேண்டாம் இந்த மீட்டிங்ல என்ன விஷயங்கள் நடந்தது ஒரு விஷயம் அப்போ வடக்கு மாகாணம் இந்த முறை ஒதுக்கின நிதியின் 100% பாவிச்சிருக்கேன்னு சொல்லி பிரசன்டேஷன் செய்திருக்கோம் அந்த விதத்தில் எங்கள் சகல அரசு உத்தியோகர்களுக்கு பாராட்டு ஸோ எனக்கு உண்மையாகவே சந்தோஷமா இருக்கு அதை விட வளமையான இந்த பார்கள் எங்கிட்ட சிறுகரன் ஐயா மடையாடுலாம் கத்தினர் அது பிறகு காயந்திரன் பக்யூ காயந்திரன் எனக்கு அது விரும்பவில்லை இந்த மாதிரியான ஆக்களோட செய்யல நாங்க கூட தான் இருந்தாங்க மீட்டிங் லைவ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் வேற போட்டு பாருங்க சரியான கூட தான் இருந்தாங்க ஒரு ஸ்பெஷலாக நடக்குது வெள்ளிப்பள்ளி ஆதார வைத்தியசாலை தொடர்பாக அதுல அந்த கேன்சர் யூனிட்டை மட்டும் கேந்திரமார் பொன்னம்பலத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்றேன் அவரை பொறுத்த வரைக்கும் வைத்தியர் என்ன பேர் வைத்தியர் கிருஷாந்த் அவாவோட தனிப்பட்ட நெருக்கமான டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் இருக்கிறது வச்சுக்கொள்வோமே சரிதான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் கேந்திரமார் பொன்னம்பலத்துக்கு அவார்டை யூனிட்டை மத்திய அமைச்சர்களை கொண்டு அவாவுக்கு வடிவாக செய்யணும் அவாவுக்கு செய்யணும் அவாவுக்கு செய்யணும் இல்லை அவாட யூனிட்டுக்கு செய்யணும் அவாட யூனிட்டுன்னு சொல்லியிருந்தால் அவாட கேன்சர் யூனிட்டுக்கு செய்யணும் அதில் கேந்திரமார் பொன்னம்பலம் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி அவாவுக்கு செய்யணும்னு கேட்டதை நான் சொன்னேன் அவாவுக்கு கேந்திரமார் பொன்னம்பலத்தை செய்ய வேண்டியது சொன்னாங்க அதால் கேந்திரமார் பொன்னம்பலம் கொஞ்சம் போகுது தெல்லிப்பள்ள யூனிட்டை மட்டும் கேட்கணும் கேன்சர் யூனிட்டை மத்தியோட இணைக்கிறது கேந்திரமார் பொன்னம்பலம் மாதிரியான வைக்கப்படணும் என்னென்னா ஒரு நாளைக்கு போய் சொல்றது கையெட்டி எங்களுக்கு முன்னும் வடக்கு தமிழர் நிலம் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற திருப்பி என்னோட வைத்தியசாலையை கொண்டு மத்திய அரசாங்கத்திட்ட கொடுக்க வலிக்கிறது தெல்லிப்பள்ள வைத்தியசாலையில் கேன்சர் யூனிட்ல களவெடுக்கிறது சம்பந்தமா வழக்குகள் எல்லாம் போய் கொண்டிருக்கு இது என்னன்னா அதை மத்திக்கு மாற்றணும்னு ட்ரை பண்ணிக்கலாம் அப்ப கிருஷாந்தி வைத்தியத்தை இந்த ஊழல்கள் காசு அடிச்சது எல்லாத்தையும் இந்த காப்பாற்றலாம் வந்து பார்க்கணும் நினைக்கிறேன் கனகாலத்துக்கு அரசியல் செய்ய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சரியாக ரிலாக்ஸாக இருந்தேன் எல்லாம் புலரி வெடியவா போல ரெக்கார்டிங் எல்லாம் போட்டுருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் இப்போ சரியாக ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஸ்ட்ரெஸ் ஆகி என்ன செய்யறது தெரியும் 5 பேருக்கு வழக்கம் போட்டோம் ஸோ அதுக்கு வழக்குகளும் விழும் இந்த கையாட்கள் தானே ஸோ தலைமை எப்படியோ அப்படித்தான் என்னோட நிற்கணும் ஜெயராசன் எல்லாரும் நிற்கணும் ஒரு சில நாங்கள் 4 பேர் இருந்தாலும் நல்லா இருக்கலாம் வச்சிருக்கோம் 4 அடியில் வச்சுருக்கோம் குடியார வச்சிருக்கோம் என்னோட ஒருத்தர் கூட மது அடிமை இல்லை அப்படித்தான் இருந்தால் கூட குடிச்சு போட்டு யாரோ ஒருத்தரோட கைக்கு ரெக்கார்டிங் வந்தால் கூட நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அதுக்கு இந்த சட்ட நடவடிக்கை நான் எடுக்கணும் கேந்திரமார் பொன்னம்பலம் விற்கப்படணும் அதோட சிறிதன் வந்திருந்த சில இடங்களில் இங்கிலீஷ் ஆகிருக்கு பாவம் சிறிதன் விளங்கியில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி ஒன்றும் போக முடியாது அதை விட வேறு என்னடா பகிர்ந்து இந்த சிங்கள மாநிலங்களுக்கு அந்த காணியை விட்டு திறந்துட்டு கிரவுண்ட் கட்டுறதுக்கு கிரவுண்டுக்கு ஏற்கனவே சுத்தமாத்து வழக்கு போட்டுட்டாங்க உங்களுக்கே தெரியும் இந்த யாழ்ப்பாணத்தை நாசமாக்குறது சுற்றி வராது இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் இதுக்கு மேலேயும் எனக்கு சொல்லி கத்திட்டு இருக்காது நான் ஒரு நாளைக்கு அரசியல் விட்டு போயிடுவேன் சனமா ஜோஸுக்கு அடிவிட்டு போயிடுவேன் சனம் தெளிவா 4 NDP-காரருக்கு ஓட் போடைக்கு யாழ்ப்பாணத்து சனம் தெளிவா இருக்குன்னு அர்த்தம் வடிவா போய் பாருங்கப்போ யார் இதை குழப்பறது இப்போ நான் போய் சண்டலிப்பா டிசிசி மீட்டிங்கில் குழப்பினானா கத்தினானா குளறினானா நடத்தப்பட அரசாங்கத்தை சும்மா எதிர்கட்சியில் இருக்கிற மண்டலுக்காக சும்மா இல்லை நாங்கள் கத்திக்குள்ளரை கூத்தடிக்க கூடாது ஏதாவது செய்யலை என்றால் அதை செய்ய பண்ணணும் மேக்சிமம் ட்ரை பண்ணி ஒரு வேலையும் செய்யலை என்றால் மேக்சிமம் கத்தி செய்ய பண்ணணும் ஒழிய செய்கிற வேலையை குழப்பக்கூடாதா சார் அடுத்த கேந்திரமார் இருக்கிறார் கையெட்டியோ உடைக்க போடணும் கேந்திரமார் உடைக்க போகிறார் இவருக்கு இப்போ இவன் அரசியல் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாம போகுது சனத்துக்கு வடிவா விளங்குது இவங்க எல்லாத்தையுமே குழப்புறாங்க ஒரு ரோட்டை போட விடுறாங்க இல்லை பிரேசவக்காரன் முழுக்க ரோட்டை போட விடுறாங்க இல்லை பிரேசவையை பிடிச்சு வச்சிருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முழு அபிவிருத்தியும் செய்ய விடுறாங்க அரசாங்கம் அபிவிருத்தி செய்யலைன்றா நாங்கள்
ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படியாவது 150 மில்லியன் காணாது. அப்போ இன்றைக்கு ஜிஏ சொல்றாரு எனக்கு எங்களுக்கு வந்த வாசல 100% பாவிச்சாரு. இப்போ யாருக்கு ப்ரெஷர் இருந்தால் எனக்கு ப்ரெஷர் ஏன்னு அடுத்த ஒரு அடிபட ஓணும் இவ்வளோ காசும் காணாது என்னடா பிச்சை காசு வந்துருக்கிறீங்கன்றா கூட தருவாங்க. அதை விட்டு போட்டு சும்மா இருந்து கொண்டு வந்து சிலர் அரசியல் செய்து கொண்டு பாரதில் குழப்பி கொண்டு சனத்தின் ரோட்டுகளை பொறுத்த இன்றைக்கும் சிறுகரனை பொறுத்த வரைக்கும் ரோட்டுகள் போடுறதுல பெரிய பிரச்சனை. முந்தி என்ன சொன்னா சிறுகரனாக்களுக்கு வந்து தாராளமாக கவனிக்கப்படுறது. இப்ப இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் கவனிக்கப்படுறாங்க. ஏனென்றா இந்த அரசாங்கத்துல அந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கத்துக்கு இந்த கட்டடிக்கிற வேலையெல்லாம் சரி வராது. அதே நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய இந்த அரசியல் வந்து சரியான கேள்விக்குள்ளாக போனோம்னா சரியா குறைக்கப்பட்டாங்க. கரைதுறை பெற்ற பிரதேச சபை வந்து என்பிபி வசம் போனதை பற்றி உங்களோட நிலைப்பாங்க. அது இவங்கிட்ட வேலையாளர் தானே சனமே ஓட் போட்டு நீட்டா கொடுப்பதற்கு என்ன நீங்கள் உள்ளூராட்சியை டெவலப் பண்ணும்போது இவங்கள் சனத்தின் மனசை வந்து கொள்ள உள்ளவன் தான். இப்ப நான பெண் என்ன சொல்றது, இப்ப எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா பிள்ளை நல்லா இருக்கணும் படிக்கணும் தான் நான் அந்த பிள்ளைக்கு தான் நல்ல செய்வோம். 3 நேரம் போட்டு அடி அடிச்சுக்கணும் படிந்தா படிக்குமா பிள்ளை. பிரே சபையை நாங்கள் கொடுத்தா பிரே சபையை செய்து காட்டி நாங்கள் இவ்வளவு காலத்துக்கு இவ்வளவு டெவலப்மெண்ட் செஞ்சு நாங்கள் வந்து அடுத்த முறை பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னே பிரேச சபை தேர்தலுக்கும் சனத்துக்கு முன்னே பிரச்சாரம் செய்யக்குள்ள சனனைக்கும் இவங்கள்ட்ட கொடுத்தா அது செய்யலாம். இப்போ பேர கையடி உடைக்கணும்னு படிக்கிறாங்க. தனித்து ஒருத்தருக்கு வேணுமா சமஷ்டி, யாருக்கு தமிழரசு கட்சிக்கு வேணுமா சமஷ்டி இவர் அதற்கு என்னென்ன கயந்திரமாருக்கு வேணுமா கயந்திரமாட்ட கையில சமஷ்டியை கொடுத்தா என்ன நடக்கும்னு வச்சுட்டார். இந்த முழு வரியாரும் அடுத்த நாள் தனக்கு தானே ஃபோன் பண்ணி பேசுவான். தண்டு நம்பருக்கே ஃபோன் பண்ணி வரிக்கார முழுக்க பேசுவான். அடுத்த நம்பருக்கு போவாங்க தண்டு நம்பருக்கு இவங்க கட்சியில வச்சிருக்க முழுக்க எல்லாம் குமரனே நாய் என்று பேசினார், குட்டி நாய் என்று பேசினார். உள்ளுக்கு குடியாரம் வரியாரம் 3 ரெக்கார்டி போட்டுருக்கோம். பச்சை என்னடா பேருன்றத முழுசா இழுத்தாங்க. நம்மட காலத்துக்கு முடியல இருக்குது வடிவா பேரை சொல்றாங்க வடிவா இழுத்தாங்க. அந்த என்ன ரெக்கார்ட் போடினா கிணக்கு ரெக்கார்டிங் 6 பேர்ல 3 பேர் ரெக்கார்டிங் தான் போட்டிருக்கேன். மிச்சம் மூணும் கேட்க இல்லாதது போட வேணும் படங்களோட இருந்தா அப்பதான் இவன் அம்மா பிள்ளை அக்கா தங்கச்சி எல்லாம் அதை பார்த்தினா விளையாச்சு அவங்களுக்கு. இவர் இப்போ கையெழுத்து சிறிதரன் வந்து இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா இந்து வந்து என்ன செய்வாங்க இடையில குளத்துட்டு நெய் போவேன். அப்படி இல்லாடி என்ன செய்வார் மடியா பியாண்டு கத்துவார். இன்றைக்கு இளங்குமரனே நாய் என்று பேசினார், குட்டி நாய் என்று பேசினார் உள்ளுக்குள்ள. அப்போ நாங்கள் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன். இப்போ நாங்கள் பார்லிமெண்ட் ஸ்பீச்சில் நேரடியாக கதைக்கிறதுன்றது வேறு. ஒருத்தனை பார்த்து நாய் என்று பேசிக்க அவன் திருப்பி கதை கேட்கல. அவன் வேறு சும்மா இருக்க மாட்டான். அவன் வந்து 10 நாய் 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 என்று நாயின் வர்க்கத்தில் பேசுவான். வேந்து என்ன நடக்கும் இந்த மீட்டிங் நாசமா போகும். அப்ப நான் அதுக்கு சொன்னேன் ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தான் ஏன் பேசுறீங்கன்னா பழைய அப்பத்தோட அடிப்பேன் நுடிப்பேன். எனக்கு கடும் சந்தோஷம் என்ன அடிக்கிறாலும் இல்லை ஒன்று செய்கிறாலும் இல்லை. அடிப்பேன் வரிய போட்டு ஃபோன் பண்ணி கத்தி கொண்டிருக்காங்க. ஃபோன் நம்பரும் பப்ளிக்கா இருக்கு. ஃபோன் நம்பருக்கு எடுத்து வரிய போட்டு 5 பேர் வரிய போட்டு கத்தினாங்க. 5 பேருக்கும் அடிச்சு உள்ள போட்டு கிடக்கு வழக்கண்டே போட்டுருக்காங்க. 5 பேரும் நீதிமன்றத்தோட பாராளுமன்றத்திலே போயிடும். அங்க வந்து குளர்றாங்க. ஐயா பிள்ளை ஊத்தி எல்லாம் இருக்கு அது இருக்கு கணக்கு எடுத்து வேற மீட்டிங்ல போற மூலம் கொஞ்சம் ஆசை எடுமாடா ஒரு பிடி மீட்டிங்ல இன்றைக்கு பெண் தாங்கள் 2025ஆம் ஆண்டு செய்த முழு படிய வெட்டி போட்டு போவோம். உங்களுக்கு ஆசை எடுத்து பண்றதையும் போடாதீங்கடா. 2025ஆம் ஆண்டு நடந்த முழு பிரசன்டேஷனும் பண்ணினாங்க. சிலர்கள் வந்து 100% முடிக்கிறாரு. ஸோ அதுகளில் வந்து நம்ம 6 நாளில் பில் வரணும்னா வந்தோம்னா 100% முடிக்கின்ற இதில் காட்டுங்க. அரசு உத்தியோகத்தில் எல்லாரும் சொல்லிங்கன்னா மற்ற அரசு உத்தியோகங்களை பேசுகிறார். இன்றைக்கு அவங்க எவ்வளோ சந்தோஷமாக வந்திருந்தாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏனென்றால் அவங்க இந்த முறை 100% வேலை இருக்காங்க. உண்மையா அரசு உத்தியோகத்தில் யார் வேலை செய்ய விடுறேன் என்றால் இந்த பிரதேசியதான் இந்த கேந்திரமார் கும்பல் இந்த சிறிய நாட்கள் என் மாமாண்ட பிள்ளை இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணு மாமிண்ட அக்காவை இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணு அந்த திருவண்ணாமலை தண்ணி இங்கே கொண்டாட கை வைக்கிறான் இல்லையா ஒருத்தர் அடிப்பேன் வெட்டுவ குத்துவ வெட்டுறது கை வைக்கிறது சட்டத்தின் படி கேட்பேன். அதாவது வந்து ஒரு ஆளை ப்ரொவோக் பண்ணுவோம். ஒரு ஆளை அடிச்சு தள்ளி விழுத்தியன்னா பாதுகாப்புக்கு ஓட்ட போடலாம். இவனுங்கள் ரெக்கார்ட் பண்ணி போடுவாங்கன்ற பயம் ஒன்று இருக்கு. அதாவது இந்த அரசியல்வாதிகள் இந்த இன்சூரன்ஸ் இல்லாதால அவங்க நிம்மதியாக விளையாடுறாங்க. நான் 2 வரைக்கும் எந்த ஒரு அரசு திணைக்களத்துக்கு போய் அதை செய்துதாங்கோ இதை செய்தாங்கன்னு கேட்டது பிள்ளையா செஞ்சிருந்தா கால் பண்ணி கேட்குறேன். நான் அன்றைக்கும் கூட உடுவில் டிசிசி மீட்டிங்ல முன்னுக்கு கொண்டு வந்து கதிரை வச்சிருந்தேன்னு சொன்னா டிஎஸ்க்கு கால் பண்ணிக்கிறேன். நம்ம புரோட்டோகாலோட தெரியுமா அதன்படி வைமுண்டோ சார் நாங்கள் அதன்படி வைக்கிறோம்னு சொல்லியிருந்தேன். நான் நினைக்கிறேன் பிரேச செயலர் நேரம் 100% வழியாக வேலையிலும் நினைக்கிறேன். சின்ன பிரச்சனை வந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணினா அதுக்குரிய வேலையிலும் நடக்குது. நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கோ அல்லது வந்து யாரையுமோ வந்து செய்கிற வேலையில குழப்பறதுக்கு நான் தயாராக இல்லை. வேலை செய்யலேட்டா இப்போ இந்த ஓல்பாக்கில் போடுற கிரவுண்டை போடையிலேனா நான் சும்மா இருக்க மாட்டேன். சென்ட்ர காலேஜில் போடுற பூலை கட்டையிலேனா நான் சும்மா இருக்க மாட்டேன். இன்னும் நான் பாராளுமன்றத்தில் கற்றுவேன். வடக்கு மாநிலத்தில் ஒரு குட்டி பூல் தான் இருக்குது. அது 25 மீட்டர் பூல் எங்களுக்கு 100 மீட்டர் பூல் வேணுமென்று நான் கற்றுவேன். இப்போ சர்வதேச ரீதியான ஒரு பூலும் மிக இல்லை யாழ்ப்பாணத்தில் இல்லை.
ஈவன் ஒரு இண்டோர் ஸ்டேடியம் ஒழுங்கான இண்டோர் ஸ்டேடியம் இருக்கு. கேம்பஸுக்கு போய் கூட விளையாட விடுவாங்களோ. ஆனால் கயந்திரமேட்ட பிள்ளை எல்லாம் முடியாது. பிள்ளைக்கு வந்து எனக்கு தெரியாது. அவர் எங்கே ஆகும் அவங்க எல்லாம் கொண்டே ஆஸ்திரேலியாவுக்கு 3 மணி செய்யறாங்க. அது எனக்கு தெரியாது. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள்தானே. அவர் பிள்ளைகளை மனசு வேற கொண்டு ஆஸ்திரேலியாவில் வச்சுட்டு அவங்க எல்லாம் இண்டோர் ஸ்டேடியத்தில் விளையாடுவாங்க. இன்டர்நேஷனல் லெவல் இண்டோர் ஸ்டேடியத்துக்கு உங்களை மாதிரி இந்த சின்னபடியை உங்களுக்குலாம் வாழ்க்கிற இண்டோர் ஸ்டேடியம் போய் விளையாடி நேரம் ஒருக்கா இண்டோரில் விளையாடிட்டு வாங்க. இண்டோரில் ஒரு டிடி மேட்ச் இருக்கு, இண்டோரில் பேட்மிண்டன் மேட்ச் இருக்கு. போயிடுமா உங்களால் இவங்க விட மாட்டாங்க வாழ்க்கை. நான் ஆசைப்படுறேன். நான் பெராவில் இண்டோரில் விளையாடினேன். பேராதன யூனிவர்சிட்டியில். அதுக்கு பிறகு இங்கே ஜெஃப்னாவில் இண்டோரில் விளையாடினேன். சுகாதார இண்டோரில் விளையாடினேன். நான் நேஷனல் லெவலில் வரைக்கும் பாஸ்கெட் விளையாடினா இந்த வீடியோ பார்த்துருந்தது தெரியும். ஒரு இண்டோரில் விளையாடுற ஃபீலிங் வந்து ஒரு குழந்தை பிள்ளைக்கு வழக்கமான பிள்ளைக்கு வாழ்க்கையில் வேறாது. அப்போ அரசாங்கம் அவங்களை செஞ்சுட்டேன்னா ஓட் போயிடும். இப்போ கதைக்கிறது முழுக்க தையட்டு வேற, அதுவும் இப்போ கிழிஞ்சு போச்சு. அதுக்கும் இப்போ முடிவு வந்துட்டுது. அடுத்தது வந்து தேசிய தலைவர். அது காலம் வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. முழு வெறியில இந்த நாயல் இந்த வெறிக்குட்டியல் தேசிய தலைவர்கிட்ட இதை செய்ய மாட்டாங்க. இயக்கத்தில் இருந்த ஒருத்தன் கூட நீங்க சின்னபடியே இயக்கத்தில் இருந்த ஒருத்தன் கூட அற்கோ கூட தொட்டிருக்க மாட்டாங்க. சாராயம் சிகரெட் பீடி என்றது எங்களுடைய 44,000 பேர் செத்தாங்க. இல்லை ஒருத்தன் கூட தொட்டிருக்க மாட்டான். இந்த குடியார் நாயில பேர் இந்த கயந்திரமார் பொன்னம்பலத்தின சிறியரன் இப்படி காவாளித்தனமா இப்படி இருக்கேக்கல. அது கீழே இருக்கிற எல்லாம் இப்படி இருக்கு. முதல் நாங்கள் ஒரு வழிகாட்டியா இருக்கோம். நான் போய் சுவிஸில் ஒரு பியர்டினோட படம் எடுத்து போட்டா அதுக்குரிய காரணம் அட பரதேசிகள் பியர்டின் மட்டும் குடிச்சா காணுமன்றதுதான் அந்த அர்த்தமே ஒழிய ஒரு நாளுமே ஒரு சமுதாயத்தில் போய் சொல்லிடாது நீ குடிக்காது. அவங்கள்ட்ட சொல்லணும் அளவா குடிக்கணும். நான் ஒரு டாக்டராக தான் அந்த வீடியோ போட்டேன். ஒரு பியர்டின் அடிக்கிறதுன்றது வேறு. இதுகள் மாதிரி கசிப்பு கஞ்சா இருக்கு. உண்மையாகவே இந்த தமிழரசு கட்சியில கசிப்புகளை கொடுத்துட்டான்னு அந்த நேரம் விமல் ரத்நாயக பாராளுமன்றத்தில் சொல்லிக்க எனக்கு விளங்கியது. என்னடா இப்படி சொல்றாங்களே தமிழரசு கட்சியில. நான் தமிழரசு கட்சியின் ஒரு இதே மாதிரியான எல்லாம் பேசினேன். ஆனா பார்த்தா அது விளங்குது. பாசரியே முழுக்க விப்பாம்போட ரோட் வழியா இவங்கள்ட இந்த பூச்சிக்கு என்ன பூச்சிக்கு அந்த தாரணி பூச்சிக்கிட்ட இருக்குது. இந்த பார் இந்த கிளிநொச்சியில் எப்படி ஒரு பார் இருக்குன்னு பாருங்க. அது இப்போ உங்களை மாதிரி சின்ன படிகள் யோசிப்பீங்கண்டா இவருக்கு தண்ணி அடிக்கிறது எங்களுக்கு போய் கடையில் பக்கண்டு வேண்ட கடையை நிப்பாட்டுறாரு. அடிக்க இல்லாமல் போயிடுவோம். கொஞ்ச காலத்தில் அடிச்சு ஸ்கூலும் இல்லை. 10ஆம் ஆண்டு எப்போ வரைக்கும்டா அடிக்கிற அடி ஜெயிலில் இருக்கீங்களா தான் வரைக்கும். நான் ஜெயிலில் இருந்து நான் தானே 19 நாள் அழுகுறாங்க வந்து சின்ன பொடியை. டாக்டர் எங்களுக்கு கஞ்சா எல்லாம் 500 ரூபா 100 ரூபாய்க்கு எல்லாம் வேண்டாம். உங்களுக்கு விற்கிற இடம் தான் கேந்திரமாராக இந்த கட்சியின தொண்டர்கள் சிறிய 2 கட்சியின தொண்டர்கள் இவங்களை தான் தூக்கி இதில் வச்சிருக்கிறது. வச்சிருந்தா தான் அந்த வரிக்குட்டியர் என்ன செய்யும்? தலைவர் 2 போட்டு பின்னால் தெரியும். இப்போ எங்களோட ஒரு படிச்சவன் வந்து நீ கேட்கல யோசிப்பார். நானும் படிச்சவன் தானே நீ கௌசல்யா நேரங்கிறேன்டா நான் லோயர் என்று உடனே தொடங்கிடுவார். ஆனா இவரோட இந்த காவலியர் முழுக்க போய் நிற்கும். ஏன்னா ஒரு 500 ரூபா காசு ஒரு கொத்துரொடி சரியான வெக்கக்கேடான வேலை. அந்த மீட்டிங் நீட்டா முடிஞ்சது. இந்த மீட்டிங்ல யார் குழப்பி வீடியோ எடுத்து பாருங்க. இந்த மீட்டிங்ல தையீடு வியாரைய கதைக்கிறது இந்த நிரோஸ் என்ற பரதேசியும் யார் குழப்பின மீட்டிங்க. ஒரு சட்டம் தெரியணும். ஒரு உள்ளூராட்சி சபை ஆக்டன்ட் என்ன தெரியும். யூடிஏ சேர்மன் கெஞ்சி கூத்தாடி வந்து அதை அப்ரூவல் எடுக்கிறது வந்து நீங்க எனக்கு அப்ரூவலுக்கு தான் தருவன்மா வந்து இது. அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் இந்த உள்ளூராட்சி சபை எல்லாரும் இல்லாம உண்மையாவே சொல்றேன். நாங்கள் இதே உள்ளூராட்சி சபை மாகாண சபைகளை மட்டும் இருந்தா காலம் நினைக்கிறேன். பாப்போம் காலம் போக தெரியுமா நினைக்கிறேன். இந்த ஜாழ் மாநகர கட்டிடம் இப்ப கையெழுப்பினாங்க. அது கிளைமேட்டா பயங்கர அரசியல் முந்தி இருந்த அரசியல்வாதிகள் அதில் சென்றாக் குடுக்கல் சண்டைகள் நிற்குது. அது எப்ப கையெழுப்பினோம்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் அதாவுல சொல்ற மாதிரி கையடி சொல்லுவோம். டாக்டர் வந்து இப்ப மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு டவுட் ஒன்று என்ன சொன்னா, நீங்க இப்ப வந்து அரசியல் செய்யறது வந்து ஆளுங்கட்சியோட செய்றீங்களா அல்லது வந்து எதிர்கட்சியா செய்றீங்களா? நான் ஆளுங்கட்சி இன்றைக்கு ஆளுங்கட்சி வந்து மத்திய தெல்லிப்பளையை கொண்டு போய் மத்தியோட விட்டு நான் அப்ப நான் இப்போ நீதியான விஷயத்தை தான் கேட்கணும். நான் விட்டு ஆளுங்கட்சியோட செஞ்சிடேன்டா முதலே பானந்தராயரோட கழிச்சு போட்டு வந்து இங்க கையை காட்டிக்குவோம். காட்டினாடா 5 பேரும் அடிப்படைக்கே சொன்னா இல்லை எந்த தீர்மானம் மாகாணத்துக்கு இருக்கிற வைத்தியசாலையில கொண்டு மத்தியில கொடுக்கு சரிதானே. நான் அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லு. ஒரு கிரவுண்டை கொண்டு வந்தாடா அது உங்களுக்கான தான் சப்போர்ட் பண்ணுறேன். விளைஞ்சா எனக்கு அதில் என்னலாம் கிரைன் கண்ட்ராக்டர் எனக்கு காசு வர போறானா இல்லை. அதாவது அரசாங்கத்தோட சேர்ந்து பேப்பர்ன்னு ஒரு நாள் அதிக பேர் அடுத்த முறை பாராளுமன்றம் அரசாங்கத்துக்கு அடிக்கிற அடியில் அவங்க வந்து கெஞ்சுவாங்க. அன்றைக்கு வந்து டிபி சரத் வந்து கேட்குறாரு பிரதி அமைச்சர் அப்படியே தங்களை போட்டு கிளிக்காத தாங்கள் நேரம் வந்து 2400 வீட்டு காசோலையும் கொடுத்துட்டு போறோம். அது வேணுமா ராசா? இல்லை வாசிரியர் மாதிரி லிஸ்ட்டை போட்ட உடனே போய் காலில் விழுந்தோண்டு எங்களுடைய அன்றகுமார நாயக மாதிரி ஒரு தலைவர் உலகத்தில் இல்லை என்றதும் பிரபாகரனுக்கு சமன் என்றதும் இங்கே வந்திருந்த பிரதேச உறுப்பினர்களை அனுப்பி கத்திக்குளர் இல்லாத குழப்பம் இந்த ஊத்தவாளிகளை நான் எல்லாம் நேருக்கு நேர ஜனாதிபதியோட கதைக்கிறேன்றாலும் நேருக்கு நேரம் சரிதான். நான் ஒரு நாளுமே அப்பன் ஒரு தலைவரோட சேர்ந்து கள்ள டீலன்ற பேர் எனக்கு கள்ள நான் இருந்தனால நான் ஏல ஓயிலோட போய் கொடி வட்டி இருக்கோம்.
ஏன் மெடிசின் படிச்சினான்டா எனக்கு சனத்துக்கு நல்லது செய்யும் 10 வருஷம் டாக்டரா இருந்தாலும் இன்றைக்கு ஒரு நாள் வீடியோ வேண்டிங்களாடா பார்சரி மாதிரி அதில் எங்கேயா தூசணத்தால பேசி வீடியோ வேண்டிங்களா எங்கேயாவது இல்லை யாருக்கு அடிக்க போய் வீடியோ வந்து எங்கேயாவது இப்போ இருக்கிறது இந்த கலசரி உள்ள விளங்க இல்லையா உங்களுக்கு இதுகளுக்கு வந்து ஓட்ட ஊடுறத தவிர வேறு வழி இல்லை எல்லாம் வந்தாலும் சரி வேணும் சரி உங்களுக்கு கொஞ்சம் வரதாடா வேணும் இந்த புலர் இந்த வந்து கிட்ட வந்து சொன்னார் மட்டும் யாருண்டா அவருக்கு பேர் என்ன பேர் அவருக்கு என்ன பேர் என்ன அவருக்கு அவர் தான் சுயிர்தான் அந்த பெட்ரோல் ஊதி எரிச்சார் மட்டும் நான் அவருக்கு தொட்டு பாருங்க வட்டி விழுந்திருக்கும் அதில் எந்த சந்தேகம் இல்லை ஒரு ஆளுக்கு ஆனால் எனக்கு சரியான கவலை என்னண்டா கேவலமான அரசியல்டா அப்படி சும்மா போய் கத்துற குளிர தூசணத்தால் நல்ல விஷயத்தை கதைச்சி அடிபட்டு எடுக்கலாம் நான் பார்லிமெண்ட்ல அடிபடைக்குள்ள எம்பி மேரே சொல்றவங்க அப்போ நீ கதைக்கிறதெல்லாம் சரியடாப்பா ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க இல்லை சப்போர்ட் பண்ணுறாங்க நீ 2500 வீட்டை கூட சப்போர்ட் பண்ணுறேன் டிவி சரத் வந்து என்னோட கெஞ்சுறார் தங்களுக்கு அடிக்காது நாங்கள் அங்கே 2499 வீட்டுக்கு இன்றைக்கும் அதை நான் கதைச்சி நான் உள்ளுக்குள்ளே ஏற்கனவே 2018 2019 ஆண்டு கொடுத்த வீடுகள் 8 லட்சம் 6 லட்சம் 5 லட்சம் கொடுத்தபடி அப்போ தூண்கள் போட்டபடி அல்லது வந்து கூரைகள் போடாமல் இருக்குது அப்போ டிபி சரத்து இருக்குன்னா ஆனால் இந்த முறை பட்ஜெட்டில் இருக்கிற காசை அந்த சனத்தை கொடுக்க தாரீங்களான்னு வீடே இல்லாமல் இருக்குது அந்த சொல்லிச்சு தாரணுண்டு அமைச்சருக்கு அது தெரியாது அப்போ நான் அமைச்சர்கிட்ட சொன்னேன் பேசாமல் இருக்கும் நான் டிபி சரத்தை கூட்டி கொண்டு நீங்கள் ப்ரோக்ராம் வச்சு மாலையை போட்டு எல்லாம் செய்யுங்க அது கொண்ட அரசியல் எனக்கு சந்தோஷம் அந்த எனக்கு வீடுவான் இந்த பிரதேச சபை இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கேன்னு நான் பிரதேச சபையில் எடுத்திருந்தாப்ப நான் எந்த பிரதேச சபை உறுப்பினர் இந்த பிரதேச சபை உறுப்பினர் பக்கத்தில் நிற்கிறேன் எந்த பிரதேச உறுப்பினர் இப்படி குடிச்சு போட குளறி கொண்டிருக்காங்களா இருக்குன்னு நான் பிரதேச சபை எடுத்திருந்தாப்ப நான் மேக்சிமம் செய்து காட்டியிருக்கேன் அதையும் துளைச்சது இந்த அரசாங்கம் தான் இல்லாட்டி நான் வார காசு முழுக்க பாவிச்சு செய்து மானசபை எடுத்தால் நான் நீட்டாக செய்து இப்படி அப்பையும் இந்த காவாளிகளுக்குங்கிற சிலது ஓட் போடுமடா மானசபையில் அப்போவும் இந்த பிரதேசத்தில் வந்துட்டு குழப்பம் எல்லாத்தையும் இன்றைக்கு சனம் வடிவாக யோசித்து இந்த 2 தமிழரசு கட்சியையும் இந்த சைக்கிளையும் வீட்டை அனுப்புகிறோம் அன்றைக்கு தான் சனத்துக்கு விடியும் புதுசாக ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டிட்டு வந்து ஒரு நல்ல படிகள் கேம்பஸ் படிகள் வந்து நீட்டான அரசியல் இன்றைக்கு ஆகாவத்தம் செய்கிறானோ அன்றைக்கு தான் சனத்துக்கு ஏதாவது ஒரு விடிவு வரும் இல்லைன்னா 15 வருஷம் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல ஆக அடுத்த முறை மாவீர தினத்துக்கு யார் எங்கே கொண்டே கொடியை கட்டுறேன்னு குளறுவோம் அடிபடுவோம் அது பிறகு திலீவென்ற நாளுக்கு முழுக்க போட்டுக்கொண்டு வெறியை போட்டு குளறி கொண்டு அங்கே விஜயம் தெரிவோம் அது பிறகு இந்த டிசிசி மீட்டிங்கில் வந்து அதான் சொல்லுவாங்க என்ன சொல்கிறாங்க ஆகுவோண்டு கத்துவோம் அடித்தது வந்து ஐயா அம்மாண்டு குத்துவோம் அந்த மாதிரியான வேலை தான் இல்லை இதில் கன பேர் சொல்லிட்டு போயினா பிரதேச உறுப்பினர்கார போடுவோம் எனக்கும் ஆசை யாராவது தொட்டு பாருங்க துடாட்டியடா சட்டம் பிசை போயிடும் அதனால் தொட்டு பாருங்கடாண்ட ஒருத்தன் தொடுறான் இல்லையா அதாண்டா பெரிய பிரச்சனையாக கிடையாது வந்து நொட்டுங்கடாண்டா வர்றானே இல்லை இது அங்கேருந்து போல போட்டு இருக்காங்க கிரவுண்டுக்கு வழியாக இருந்தால் அடி நான் என்ன அடிக்கிறது பிச்சுக்க வந்து போடணும் போல முடிஞ்சா யாராவது வந்து போட சொல்லு ஒரு பிரச்சனையும் இல்லை இடுப்புல ஏதோ இருக்கு போட்டு அதை மட்டும் அது இடுப்புல ஏதோ இருக்கா பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்புக்கு துவக்கு கொடுக்கலாம் சரிதானே 16 தோட்டாக்கள் இருக்கும் அதில் அந்த இதில் இருக்குது வைத்திருப்பதற்கும் பாவிப்பதற்குரிய உரிமம் எனக்கு 2025 ஆண்டில் டிசம்பர் 31 டிசம்பர் 21 அடுத்த வருஷம் 22 வரைக்கும் வைத்திருப்பதற்கும் பாவிக்கக்கூடிய அனுமதி பாவிக்கிறேன்டா நான் என்ன கொண்டே ஷோ போடுறதா இல்லையே பாவிக்கிறதுக்குரிய அனுமதி இருக்குது அப்போ பிரதேச உறுப்பினர்கள் வெட்டைக்குள்ள ஜோதிச்சுட்டு நிறைய பேர் டவுட்டா தீர்த்து வச்சுட்டு அது வந்து சட்டம் இது வந்து சொல்றது என்ன ஆக்ட் என்றால் ஃபயர் ஆர்ம் ஆர்டினன்ஸ் என்ற சட்டத்துக்கு கீழே பிரதேச உறுப்பினர் கொடுக்க மாட்டாங்க பாராளுமன்ற உறுப்பினருக்கு நான் இதை போடு படிவா இந்த அப்பா இடுப்பில் இப்படி கட்டிக்கொண்டு தெரியல நான் இந்த அப்பட்ட தோளில் இருந்தால் சரிதானே எனக்கு அரசாங்கத்தின் எம்எஸ்டி எடுத்து வச்சுக்கொண்டு என்ன பாதுகாக்க வேண்டிய தேவை எனக்கு சரிதானே என்ன பாதுகாக்க எனக்கு தெரியும் அது நான் அரசாங்கத்தில் கேட்டால் எனக்கு ஒரு சிங்கள போலீஸார் எனக்கு பாதுகாப்புக்கு தந்து அவன் எனக்கு பின்னால் நான் இறையிற மாதிரி தெரியுது சிறிதரன பேர் அவன் பாதுகாப்பானா ஆனால் அவனை பொலசி 1 மணிக்கு காத்து வரான் என்னடா நியாயம் தென்னைத்தானே பாதுகாக்க தெரியும் அப்படி தான் எனக்கு எம்எஸ்டி வேணுமென்றால் நான் எம்எஸ்டியில் இருக்கிற ஒரு தமிழ் படியனை எடுத்திருப்பேன் எம்எஸ்டின்னு சொல்கிறது மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் டிவிஷன் அங்கே ஒரு தமிழ் படியனை எடுத்து அவனுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சுருந்துருப்பேன் கல்வி படியன் ஒருத்தனை வச்சுருந்துருப்பேன் சரிதானே ஆகவே எனக்கு எம்எஸ்டி இல்லாதபடியாக அரசாங்கம் பாதுகாப்புக்கு வந்து துப்பாக்கி தந்துருக்கேன் நன்றி சரியா நன்றி